இங்க ஒரு பணக்காரன் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த அவளோட முகத்தை மறைச்சிட்டு இருந்த துணியை விலைக்கு பாக்குறான். பார்த்தா அவ அவ்வளோ அழகா இருக்கா. அதோட அவளை க்ளோஸ் அப்ல பாக்குறான். பார்த்தா அவளோட கன்னத்துல ரெட் கலர்ல மச்ச ஒண்ணு பெருசா இருக்கிறத பாக்குறான். அப்புறம் இவ அவகிட்ட இருந்த ஒரு முட்டாயை அவனுக்கு கொடுக்குறான். ஆனா இவ அவளை சடனா பெட்ல தள்ளி விட்டு கிஸ் அடிச்சிடறான். இவ இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பண்றதை பார்த்துட்டு இவளை ஈஸியா ஏமாத்திடலாம்னு நினைக்கிறான். சில நாட்களுக்கு பிறகு இவளுமே பிரெக்னென்ட் ஆயிடுறான். அந்த விஷயம் இந்த பணக்காரனுக்கு தெரிஞ்ச உடனே இவளை பிடிக்காம போயிடுது. அதனால டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு டிவோர்ஸ் பேப்பர் அவகிட்ட காமிச்சு இந்த இடத்துல சைன் பண்ணுன்னு சொல்றான். இவளுமே அது என்ன பேப்பர்னே தெரியாம சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா அதுல சைன் போடுவான். அவ சைன் போட்ட அடுத்த செகண்டே இவன் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவனோட செக்ரட்டரியை வர சொல்லி அவளை அங்க இருந்து கூட்டு போக சொல்லுவான். செக்ரட்டரியுமே அவகிட்ட பாஸ் கொஞ்சம் கோவமா இருக்காரு, வாங்க நம்ம குழந்தைக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ண போலான்னு சொல்லி அவளை ஏமாத்தி எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுலான்னு சொல்லிட்டு கார்ல ஏத்தி விடுவான். அந்த கார் ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர் வேற அந்த பணக்காரனுக்கு எதிரி. அதனால இவளை ஏதாச்சும் பண்ணணுன்றதுக்காண்டி கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். தலையில காயத்தோட மயங்கி கிடக்கும் போது சடனா இவளை எந்திரிச்சிடறான். அதோட இப்ப மறந்து போன எல்லா விஷயமே இவளுக்கு திரும்ப ஞாபகத்துக்கு வந்துடும். இவளுமே ஒரு ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவளா தான் இருப்பா. அப்ப டக்குன்னு போன் எடுத்து அவளோட பணக்கார அப்பாவுக்கு போன் அடிச்சு நான் ஆபத்துல இருக்கேன், என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவா. அவங்க அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்து அவளை காப்பாத்திடுறாரு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவளும் அவளோட பையனும் சேர்ந்து அந்த பணக்காரனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க.